ஓம் சைராம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். நம்ம எல்லாரும் இன்னைக்கு கோவிலை சுற்றி வருவதோட மட்டும் இல்லாமல் துவாரகா மாயில் ஆரம்பித்து திரும்பவும் துவாரகா மாயில் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாய் மங்களகரமாக இன்னைக்கு காட்சி கொடுத்தாரு மஞ்சள் நிற ஆடையில். அந்த அற்புதமான தரிசனத்தை ஆரத்தியோடு சேர்ந்து நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம், தரிசிக்க போகிறோம். இந்த கிரிவலத்தில் என் கூட சேர்ந்து ஆத்மார்த்தமாக சுற்றி வரவங்க ஒவ்வொருத்தரோட பிரார்த்தனையும் நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு என் கூட சேர்ந்து நீங்களும் சுற்றி வாங்க. முதல்ல நம்ம துவாரகா மாயில் நம்ம பாபா கிட்ட வணக்கம் செலுத்திட்டு நம்ம எல்லாரும் இப்போ ஒன்றா சுற்றி வரலாம். நீங்களும் என் கூட இப்போ ஷீரடியில் இருக்கீங்க, ஆத்மார்த்தமாக என் கூட சேர்ந்து நடந்து வாங்க. இப்போ நம்ம நடந்து போகிறோம் பாருங்களேன். இந்த பாதையில் தான் நம்மளோட சாய் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறைன்னு கணக்கெலாம் கிடையாது, அதிகமான முறைகள் இந்த பாதையில் பயணம் செய்தார். எங்கன்னா லெண்டி தோட்டத்துக்கு போவார். அந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அதை பராமரிப்பதற்காக அவர் நினச்சிருந்தார்னா வேலைக்கு ஆள் வச்சிருக்கலாம், ஆனால் அதை அவர் செய்யலை. பாபா அவராகவே தொடர்ந்து கடினமான முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பூஞ்சோலைய பிருந்தாவனத்தை, துளசி பிருந்தாவனத்தை உருவாக்குனதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட வாழ்நாள் கடைசி வரைக்கும் அதை பராமரித்தார். தினமும் நடந்து போவார் சாய், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான இடத்துல தான் நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பக்தர்கள் ஷீரடிக்கு வரவங்க பெரும்பாலான நேரத்தை துவாரகா மாயில் செலவு செய்கிறது கிடையாது. முக்கியமாக இந்த மாதிரி இடத்துல நம்ம எவ்வளவு நேரம் நம்ம நேரத்தை செலவிடுறோமோ அவ்வளவு நல்லது. ஷீரடியை விட்டு வெகு தூரம் போய் நம்ம நிறைய இடங்களை போய் சுற்றி பார்க்குறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம வந்திருக்கதே 1 நாள் 2 நாள் தான். பாபா சம்மந்தமாக அங்கே ஒரு இடம் இருக்குது, இங்கே ஒரு இடம் இருக்குது, நம்ம தேடி போகிறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு கிடைக்கிற அந்த நேரம் விரயமாகுது. பாபா 60 வருஷமாக தொடர்ந்து நடந்த இந்த இடங்கள் எவ்வளோ முக்கியம். ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் ஷீரடியில் தானே இருக்கீங்க, ஷீரடியை சுற்றி நிறைய இடங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் அங்கெல்லாம் போயிட்டு வீடியோ எடுத்து போடுங்க, பாபா உட்காந்த இடம், நின்ன இடம், அந்த மாதிரிலாம் நிறைய இடங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு. நம்ம வரம் கொடுக்குற தெய்வம் நம்ம வீட்டு தெரு முனையிலேயே இருக்கும். தெரு முனையிலேயே நம்ம வீட்டு முனையில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு தேங்காய் உடைச்சி ஒரு சாமியை கும்பிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும். ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுருவாங்க. யாராவது ஏதாவது சொல்லுவாங்க, இங்கேருந்து நீங்கள் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு கோவில் சொல்லுவாங்க, அங்கே போயிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடந்துடும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஜோசியக்காரங்க ஏதாவது குறி சொல்கிறவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உடனே பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. ஆனால் தெரு முனையில் இருக்கிற அந்த விநாயகரோட சக்தி யாருக்கும் தெரியாது. அதாவது முக்கியத்துவம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. எப்போதுமே இந்த உள்ளூர் கிணறு தீர்த்தமாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஊர்லேயே இருக்கிற தெய்வங்கள், அவங்க ஊர்லேயே இருக்கிற முக்கியமான ஸ்தலங்களோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். திருவண்ணாமலையிலே இருப்பாங்க, ஆனால் திருவண்ணாமலை கோவிலை சிவனை தரிசிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. திருவண்ணாமலையிலே இருந்து கொண்டு திருவண்ணாமலை கோயிலுக்கே போகாமல் அவங்க வாழ்க்கையே முடிகிற கட்டத்துக்கு கூட அவங்க இருப்பாங்க. இதெல்லாம் பொய் கிடையாது, உண்மை. இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஊர்லேயும், மதுரையிலையும் சரி, மீனாட்சி அம்மன் கோவில்லே அங்கே பக்கத்தில் மதுரையிலே தான் இருப்பாங்க. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அவங்க போயிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது அங்கேயே இருக்குது, அதோட முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியாது. உலகத்தில் எங்கெங்கிருந்தோ திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போவாங்க, லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் போவாங்க. ஆனால் அங்கே இருக்கிறவங்களுக்கு அதோட அருமை தெரியாது. ஒரு சில நபர்களுக்கு, அந்த ஒரு சில நபர்களில் ஒருத்தராக நம்ம இருந்துடக்கூடாது. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். பாபா நடந்த இந்த இடத்துல மிக அதிகமான நேரத்தை செலவு செய்யுங்க. ஷீரடிக்கு வரவங்க துவாரகா மாயில் பெரும்பாலும் நேரத்தை செலவு செய்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. உங்களை ஆன்மீக வாழ்க்கையாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் பல விஷயங்களை உங்களுக்கு சாய் அங்கே புரிய வைப்பார். அங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை அவர் கொண்டு கொடுப்பார். பல விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை கொடுக்குற இடம் அந்த இடம் சாதாரணமான இடம் கிடையாது. பாபாவோட சுவாசம், அந்த மூச்சு காற்று நிரம்பிய அந்த ஒரு இடம் சாதாரணமான இடம் கிடையாது. பல கேள்விகளுக்கு, பல புதிர்களுக்கு விடை கொடுத்த அந்த இடம், தீர்க்க முடியாத சிக்கல்களை தீர்த்து வைத்த அந்த இடம். நிறைய விஷயங்கள் துவாரகா மாயை பற்றி பேச வேண்டியது இருக்குது. நம்ம வரப்போகிற நாட்களில் இதை பற்றி பேசுவோம். இப்போ இன்னொரு கேள்விகளும் பக்தர்களோட மனசில் இருக்க என்னென்னா, இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதற்கான தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆன்மீகத்தில் பொதுவாக ஒன்று சொல்லுவோம், அதாவது உண்மையை சொல்லுவோம். ஆன்மீகம்னா நம்ம பல விஷயங்கள் இருக்கு. அதில் முக்கியமானது என்னென்னா, இந்த பிறப்பு எப்படிப்பட்ட பிறப்புனா, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு முறை புத்தர் கேட்குறாரு. ஆன்மீக குரு ஒருத்தர் வந்திருக்காரு, பேசிக்கிட்டு இருக்காரு புத்தர்கிட்ட. அப்போ அவருக்கு ஒரு விளக்கம் கொடுப்பதற்காக
புத்தர் வந்து கேள்வி கேட்குறாரு. மரணம் வந்து எதற்காக ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்குறாரு. ஏன் ஏற்படுகிறது அப்படின்னு. அதற்கு அந்த ஆன்மீகவாதி, அந்த குரு சொல்கிறாரு, வயோதிகத்தினால வந்து மரணம் ஏற்படும், நோய்வாய்ப்படுறதுனால ஏற்படும், இல்லை அவங்க செய்கிற தவறுகள்னால ஏற்படும், அகம்பாவத்துலேயும் ஆணவத்துலேயும் செய்கிற தவறுகள்னால, சரியான பழக்க வழக்கங்கள் இல்லாதனால கூட மரணங்கள் ஏற்படும்னு விளக்கம் வந்து கொடுக்குறாரு. அதற்கு புத்தர் சொல்கிறாரு, மரணம் ஏற்படுவதற்கான உண்மையான காரணம் பிறப்பு. பிறப்பு அப்படின்னு ஒன்று எடுத்தோம் அப்படின்னா அதில் வயோதிகம் வரும், வியாதி வரும், கூடவே இறப்பும் வரும். இது வந்து இயற்கையானது அப்படிங்கிற அந்த விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு. நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் போய் ஆகணும். இந்த பிறப்புன்னு இருக்கும்போது நம்ம பல விஷயங்கள், பல போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் கடந்து தான் போய்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளோட பிரார்த்தனைகள் எப்படி இருக்கணும், நம்மளோட எண்ணங்கள் என்னவாக இருக்கணும், நம்மளோட தேவைகள் என்னவாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்மளோட உண்மையான தேவை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம நிம்மதியாக வாழ முடியும். ஒருத்தனுக்கு என்னன்னா, இப்போ இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து வெயில் காலமாக இருக்கு. ரொம்ப உஷ்ணம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இரவு நேரத்துலலாம் கூட சரியாக தூங்க முடியலை. ஒருத்தன் கேட்குறான், எனக்கு வந்து நிம்மதியாக தூங்க முடியல கடவுளே, எனக்கு வந்து ஏசி வேணும் அப்படின்னு கேட்குறான். கடவுளும் ஏதோ ரூபத்தில் வந்து உதவி செய்கிறாரு. ஏசி வாங்கிடுறான். ஏசி வாங்கி போட்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிடறான். 2 நாள் 3 நாள் நிம்மதியாக தூங்குறான். கொஞ்ச நாள்லேயே அந்த ஏசி என்ன ஆகுது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து பழுதாகுது. அடுத்த வருஷம் அதே மாதிரி சம்மர் வரும்போது, ஒரு வருஷம் நல்லபடியாக தூங்கிறான். அடுத்த வருஷம் பழுதுபட்டு போயிடுது, ரிப்பேர் ஆகுது. அதை வந்து ரிப்பேர் செஞ்சாகணும். திரும்பவும் அவனால் தூங்க முடியலை. அப்போ திரும்பவும் வேண்டிக்கிறான், இந்த ஏசி வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு, திரும்பவும் எனக்கு வந்து தூங்க முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ஏசி வந்து சர்வீஸ் பண்ணணும். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திரும்பவும் ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்கும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். அப்புறம் அது வாங்குறதுக்கு முதல்ல காசு வேணும், பணம் வேணும். அதுக்கப்புறம் வாங்கினாலும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் கரண்ட் பில் அதிகமாகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் அவன் வந்து சந்திக்கிறான். அவன் என்ன கேட்டிருக்கணும், எனக்கு நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படிங்கிறத கேட்டிருக்கணும். நிம்மதியாக தூங்கணுங்கிறத வந்து கேட்டிருந்தானா அவன் நிம்மதியாக தூங்கியிருப்பான். ஆனால் அவன் கேட்டது கடவுள்கிட்ட, அவன் தூக்கத்தை வேணும்னு கேட்டிருந்தா பரவாயில்ல, கடவுள் கொடுத்துருப்பாரு. ஆனால் அவன் கேட்டது ஏசியை கேட்டார். அப்போ ஏசிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவன் வாங்கும்போது கூடவே இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தான் வாங்கி ஆகணும். எல்லா விஷயமும் அப்படி தான். நம்ம திருமணம் முதற்கொண்டு அந்த மாதிரி தான். ஒரு ரோஜா மாதிரி அழகாக ஒரு பொண்ணு, ரோஜானா சினிமா நடிகை அப்படின்னு எடுத்துக்காதீங்க, ரோஜா மலர் மாதிரி அழகான ஒரு பொண்ணு எனக்கு வந்து மனைவியாக வேணும்னு ஒருத்தர் வந்து கேட்குறான்னா, அந்த ஒரு ரோஜா மட்டும் வராது, கூடவே சேர்ந்து 100 முட்களும் சேர்ந்து தான் வரும். அதுதான் பேக்கேஜ். அது எல்லாருக்கும் கிடைக்கிற பேக்கேஜ். அதுலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அழகான ஒரு பொண்ணாக இருந்தாலும் கூட என்ன சேர்ந்து வரும், இதுவும் சேர்ந்து தான் வரும். இது வந்து உலக நியதி, இது யாராலையும் மாற்ற முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் நம்ம எதிர்பார்க்கும் போது அதற்கு பின்பு என்ன இருக்குது, அதனால் நமக்கு என்ன பாதிப்புகள் வரும், இது எல்லாம் யோசித்து சிந்தித்து நம்ம பிரார்த்தனைகள் செய்யணும். முக்கியமாக ஆசைப்படணும். இதை வந்து புரிஞ்சுக்கிட்டால் நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு ராஜா தினமும் அவனுக்கு வந்து பிச்சை வந்து போட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பாடு கொடுக்கறது, காசு கொடுக்குறதுன்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அவரும் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அவனும் தொடர்ந்து தினைக்கும் அந்த அரண்மனை முன்னாடி போய் நின்றுவான் பிச்சை எடுக்கிறதுக்கு. வருஷ கணக்காக நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் ராஜா பார்த்தாரு, என்னடா அவன் தினைக்கும் வந்து நின்றுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு. ஒரு நாள் அவரே வெறுத்து போய், இங்கே பாரு, நான் நாளைக்கு வருவேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு, நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், நல்லா யோசிச்சுக்கோ. அதுக்கப்புறம் நீ என் கண்ணிலேயே படக்கூடாது. ஏன்னா அந்த ராஜா இருக்கும்போது ஒருத்தன் தினைக்கும் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா என்ன, அந்த ஆட்சி சரியாக நடக்கிறது இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், ஒருத்தன் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அந்த ஆட்சி சரியாக நடக்கலைன்னு அர்த்தம். அவர் என்ன சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணுமோ நீயே யோசிச்சுட்டு வா, நாளைக்கு வா, உனக்கு ஒரு நாள் நேரம் டைம் தரேன், யோசிச்சுக்கோ. ஆனால் நாளைக்கு அப்புறம் நீ என்கிட்ட வந்து பிச்சையே கேட்கக்கூடாது, உன்னை என் கண்ணிலேயே பார்க்கக்கூடாது, என்ன வேணாலும் யோசிச்சுக்கோ. சரி, ஒரு நிமிஷம் மட்டும். இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துட்டோம். நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய பேர் கூட்டு பிரார்த்தனை பண்ண சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், நீண்ட நாட்களாக நம்ம சேனல் பார்க்குற சொந்தங்களாக இருக்கட்டும், பல பேர்
உடல்நிலைக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்காகவும் தயவுசெய்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நம்ம சாய் குடும்பத்தில் நம்ம சாய் பக்தர்கள் ஒவ்வொருத்தரும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழணும். அவங்களுக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும். ஏன்னா இந்த குடும்ப வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அவங்களோட பொறுப்புகளை முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளுக்காக வாழணும், தன்னோட பொறுப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உடல்நிலை சரியில்லாதவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க தயவு செய்து. சரி, இப்போ திரும்ப அந்த கதைக்கு வரலாம். என்னன்னா, அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி நீ நாளைக்கு யோசிச்சுட்டு வந்துடு அப்படிங்கிறாரு. இவனும் போயிட்டு நாளைக்கு வரான், அடுத்த நாள் வரான். வந்தவொடனே ராஜா கேட்குறாரு, என்னப்பா நல்லா யோசிச்சிட்டியா, என்ன வேணும்னு கேட்டுரு, நீ கேட்குறத நான் கொடுத்துருவேன், ஆனால் திரும்பவும் நீ என் கண்ணிலேயே பற்றக்கூடாது அப்படின்னு. ராஜா நான் யோசிச்சிட்டேன் அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் என்ன தெரியுமா கேட்டான், ராஜா நான் பிச்சை எடுக்கிற அந்த சட்டி உடஞ்சி போயிருக்கு, எனக்கு புது சட்டி கொடுங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு சட்டி வேணும், என்னோட சட்டி வந்து உடஞ்சி போயிடுச்சு, பழசாயிருச்சு, எனக்கு புது சட்டி வேணும்னு கேட்குறான். இது வந்து சொல்லும்போது சிரிப்பு வரலாம், ஆனால் பல நேரத்தில் நம்மளும் அப்படி தான் நடந்துக்கிறோம். நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம சரியாக வந்து முடிவு செய்ய மாட்டேங்கிறோம். வரம் கொடுக்குற தெய்வமே நம்ம வந்தால் கூட அதை வந்து பயன்படுத்திக்கிறதில்ல, அதான் உண்மையும் கூட. சரி, ஆரத்தி பார்ப்பதற்கு முன்பு நம்ம சாய் குடும்பத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த ராகுல் சகோதரருக்கு 41வது பிறந்தநாள். ராகுல் சகோதரருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த முத்து சகோதரருக்கு 48வது பிறந்தநாள். முத்து சகோதரருக்கும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அவங்களோட உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் குடும்பத்திற்காகவும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனையும் செய்து கொள்ளலாம். இவங்க மட்டும் இல்லாமல் நம்ம சாய் குடும்பத்தில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். திருமண நாள் கொண்டாடும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும். நம்பிக்கையோட நம்ம சாயோட தரிசனத்தை பாருங்கள், ஆரத்தி பாருங்கள். அப்படியே நம்ம சாய்கிட்ட நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனையும் செய்துக்கோங்க. நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க, இக்கட்டான நேரத்தில் இக்கட்டான விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மீண்டு வருவதற்கு சாய் தான் துணை அப்படின்னு கடைசி ஒரு வாய்ப்பாக நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாயோட பார்வை அவங்க மேலே படணும், அவங்களுக்கு உதவி கிடைக்கணும். ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்ம சாய் உதவி செய்வார்னு தெரியும் நமக்கு, அது உண்மையாகணும். ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க, நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட, நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள், நிறைய மாணவிகள் இந்த +2 12ஆம் வகுப்பு பொது தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களும் நான் சொல்லிக்கிறேன். எதிர்கால வாழ்க்கை நல்லபடியாக அமையும். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் சாயோட குழந்தைகள், உங்களோட குழந்தைகளில் சாய் பார்த்துக்குவார். நீங்கள் உங்களோட குழந்தைகளுக்கு ஆதரவாக இருங்க. நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க குழந்தைகள் எல்லாரும் படித்து பெரிய ஆளாக வருவாங்க, உடல் ஆரோக்கியத்தோட நிம்மதியாக வாழ்வாங்க. இது சத்தியம். சரி, ஆரத்தி தரிசனம் பாருங்கள். நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.